அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். ஒரு ஜாதகத்தில் 6 கூடிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை புதன் திசை நடக்குது, உடனே கடன் ஆயிரும், நம்ம கடன் வந்துடும், நோய் வந்துடும், இல்லை வழக்கு வந்துடும், பயப்படுவோம். அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்துக்குடையவன் கடன் ஏற்படுத்துவான் தான். ஆனால் 6 குடையவனே 5 குடையவனாக ஆயிட்டா, இல்லை 5 குடையவனோட சேர்ந்துட்டா, இல்லை 9 குடையவனோட சேர்ந்துட்டா, உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது கடன் அடைபடுதல், 6ஆம் அதிபதி கடன் பெறுதல், இல்லை 5, 9 வலுவாக இருந்துட்டா யோசிச்சு பாருங்க. கடன் வாங்கி முன்னேறக்கூடிய ஜாதகர், கடனை தொழிலில் போட்டு முன்னேறக்கூடிய ஜாதகர். உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்ன ஜாதகம், 5, 6 கூடியவர் யார்? சனி பகவான். அவரே கடனை அடைக்கக்கூடியவர், அவரே கடனுக்கு அதிபதி. அவர் 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் அதிபதி 8க்கு போயிட்டார். அப்போது வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்படி செஞ்சால் வெளிநாடு சம்பந்தமான அமைப்பு செய்கிறது சிறப்பு. சரி, 6, 8 சம்மந்தப்பட்டனால் விபரீத ராஜ்யோகம் ஏற்படும் அல்லவா? கூட 9ஆம் அதிபதி சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, 5, 9 கனெக்ட் ஆயிடுது அல்லவா? இப்போ 5, 9 கனெக்ட் ஆகி எங்கே பார்க்குது? 8ல் இருந்து தனஸ்தானத்தை பார்த்துருது. தனஸ்தானம் வலுவாயிருதே. கன்னி லக்னத்துக்கு தனாதிபதியும் சுக்கிரன் தான், 2, 9க்கு அதிபதி. அப்போ தனஸ்தானம் வலுவாயிருது. நீங்கள் எந்த ஒரு ஜாதகத்திலையும் 5, 9, 2, 11 வலுவாக இருந்துச்சுன்னா 6ஆம் இடத்தோட திசையில் கடன் வாங்கி முன்னேறக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும். புரியுதுங்களா? அதுவும் இந்த 6ஆம் அதிபதி 5, 9ஓடு சம்மந்தப்பட்டார்னா 2, 11 வலுத்து இருக்கும் பொழுது ஜாதகர் முன்னேற்றம் தான். 2, 11ஆம் அதிபதி நல்லா பலம் பெற்றிருக்கணும், இல்லை தன் வீட்டை பார்க்கணும், இல்லை நல்ல ஸ்தானங்கள் அமரணும். அப்படி அமரும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் உதவி மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய கோடீஸ்வரராக, மிகப்பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இப்போ 6ஆம் இட திசை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நோயை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. ஏன்னா நோயை தீர்க்கக்கூடிய பாகம் 5, 9. அப்போ நோய் வந்தாலும் அதுவே உடம்புக்குள்ளே மருந்து ஏற்பட்டு தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளும். எதிரி இருக்கத்தான் செய்வான், ஒரு முன்னேற்றம் வரல எதிரி இருக்கத்தான் செய்வான். ஆனால் எதிரி இருந்தாலும் எதிரினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம கவனிச்சு தான் பலன் சொல்லணும். கட்டாயம் 6ஆம் இடத்து திசை எல்லாருக்கும் அபயோகத்தை கொடுத்துடாது. 6, 8 சம்மந்தப்படும் போது விபரீத ராஜயோகத்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கவலைப்படவே தேவையில்லை. இது முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. புரியுதுங்களா?